அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். இப்பொழுது உங்களுக்கு குரு 5 வருகிறார். பஞ்சமத்தில் குரு அமர்ந்திட்டார். பஞ்சாய் பரந்தரும் உமது துன்பமெல்லாம் வகையாய் கேளுன்னு புலிப்பாணியினுடைய பாட்டு இருக்கிறது. 5 குரு வகுந்தால் பஞ்சாய் பறந்துடும் உங்களுடைய துன்பமெல்லாம். தேசுப்பட்டாடை சேர்ப்பான், மாசில்லா மன்னனாவான், என்னென்னலாம் சொல்கிறாங்க. 5 வந்ததுன்னா இவ்வளவு நடக்கும். குலதெய்வ அருள் கிட்டும், இஷ்ட தெய்வ அருள் கிட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண பாக்கியம் உண்டாகும். ஏராளம் ஏராளம் தெய்வ கடாட்சம் மிகும். நன்மைகள் கிடைக்கப் போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. மேற்கல்விக்காக காத்திருக்கும் குழந்தைகள் இப்பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. யாரார் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் முடக்கு ராசியாக இல்லாமல், 12ஆம் பாவம் முடக்கு ராசியாக இல்லாமல், 9ஆம் பாவம் முடக்கு ராசியாக இல்லாமல் இருக்கவங்க எல்லாரும் இப்பொழுது வெளிநாட்டுக்கு போவாங்க. கண்டிப்பாக போவாங்க. முடக்கு இருந்தால் முடக்கை நிவர்த்தி செய்து கொண்டு தயாராக இருங்கள். நீங்களும் சென்று விடுவீர்கள். இது மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். 5 குழந்தை பாக்கியத்துக்கு குறைவே கிடையாது. வாழ்க்கை முன்னேறும். 9 பார்க்குறாரு இல்லைங்களா, 9 11 பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. மிக மிக யோகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்கள் ராசியை இப்போ பார்க்குறாரு. இன்னும் என்ன சார் வேணும்? அற்புதமான அற்புதமான பலனை குரு உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நீங்கள் நல்ல பலனை அடைய போகிறீர்கள். நெகட்டிவாக பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். மகர ராசி அன்பர்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருப்பாங்க. நெகட்டிவாக தான் அவங்க பேசுவாங்க. காரணம் என்ன? 2 உள்ள சனி பகவான் அவங்கள பேச வைப்பார். அந்த மாதிரி பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அதே செட் ஆகிடும். நல்லது சொன்னால் பலிக்காது. நெகட்டிவாக எந்த வார்த்தையும் வரக்கூடாது. நெகட்டிவ்னு தெரிஞ்சால் கூட பாசிட்டிவாக வரும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழகிங்க. நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். நெகட்டிவ் எண்ணத்துக்கு வழிவிடாதீங்க. ஏன்னா 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு முடியல. கடைசி 2.5 வருஷம் வெரி டேஞ்சரஸ். குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லெண்ணெய் விளக்கு போட வேண்டும். சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வலம் வர வேண்டும். அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் செய்ய வேண்டும். ராகு கேதுக்கு சர்வசாந்தி செய்து கொள்ளுங்கள். 3-9 ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். சர்வசாந்தி அவசியம் செய்ய வேண்டும். மொச்சை தானம். மேலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத பெரியவர்கள் தனுசு மகர ராசியிலே இருந்தால் உடனடியாக திதி தர்ப்பணம் தாருங்கள். அமாவாசைகளில் திதி தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களுக்கு செய்தால்தான் உங்கள் வாழ்க்கை விமோசனம் அடையும். இந்த சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் திதி தர்ப்பணம் ரெகுலராக கொடுக்குறவங்கள பாதிக்காது. கெட்ட ஆவிகள் வீட்டுக்குள்ளே வராது. துர்ச்சேட்டைகள் இந்த வீடுகளில் இருக்காது. இதெல்லாம் கொடுக்காத வீட்டில் தான் எல்லா பிரச்சனையுமே வரும். சந்தேகங்கள் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஜோதிட விளக்கங்களை அளிக்கிறேன். ஜாதகம் வேண்டுமானாலும் உங்களுக்கு விளக்கங்களை அளிக்கிறேன். சேமிப்பு கிட்டும். இதுவரை உங்களுக்கு சேமிப்பே இல்லாதவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சேமிப்பு வரப்போகுது. புதிய நண்பர்கள் உருவாகப் போகிறார்கள். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கவுத்து விடுறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற ஐடியா உங்களை கவுத்து விட்டுடும். நெருங்கிய நண்பர்கள் பேச்சை கேட்க வேண்டாம். இளைய சகோதர சகோதரி பேச்சை கேட்க வேண்டாம். உங்களோட வயசில் சின்ன சகோதரி பேச்சை கேட்காதீங்க. 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறது. திதி தர்ப்பணம் கொடுக்காமல் முன்னோர்களை வழிபடாமல் இருந்தவர்கள் இளைய சகோதரி பேச்சை கேட்கவே கூடாது.
கண்டிப்பாக உங்களை அவங்க கவுக்கிறதுக்குன்னே சொல்லி கொடுப்பாங்க. ஆகையினால இதிலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? திதி தர்ப்பணம் கொடுத்துடணும். திதி தர்ப்பணம் கொடுத்தா இந்த பிரச்சனையில் மாட்ட மாட்டேங்க. ஆக நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி. வேலை கிடைக்கும். வேலை இதுவரையிலும் இல்லாதவங்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிட்டும். கூட்டு தொழிலும் நீங்கள் செய்யலாம். 11 பார்க்கறதுனால கூட்டு தொழிலும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். என்னால் தனியாக செய்ய முடியாது சார், நான் யார் கூடவாது சேர்ந்து செய்யலாமான்னா செய்யுங்க. 11 பார்க்கறதுனால கூட்டு தொழிலும் உங்களுக்கு இப்பொழுது வெற்றி. இப்பொழுது அது வியாழக்கிழமையில் ஆரம்பிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க, ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் ஆரம்பிங்க, நன்மை நடக்கும். யோக அயகிரீவரை வழிபடுங்கள். யோக அயகிரீவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மகர ராசி அன்பர்களுக்கு யோக அயகிரீவர் நன்மை செய்யக்கூடிய தெய்வமாகும். குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் யோக அயகிரீவர். ஆக நன்மையை செய்யக்கூடிய தெய்வம். மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். மேதா தட்சிணாமூர்த்தி மனைவியோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் மேதா தட்சிணாமூர்த்தி. அவர் சிவன் தான், சிவனும் பார்வதி தான். ஆனால் மாஸ்டர், டீச்சர், லெக்சரர் அந்த பொசிஷனில் இருக்கார். வேதங்களை கற்றுக் கொடுத்தவர் அந்த பொசிஷனில் மனைவியோடு இருக்கிறார். ஆக அவர் திருமணம் படனி வைக்கிறதுக்கு இந்த அமைப்பு பெஸ்ட்டு. அஷ்டமா சித்தி யோகத்துக்கும் மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது பெஸ்ட்டு. கல்வியில் மேலோங்குவதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது பெஸ்ட்டு. ஆக அனைத்திலும் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு நன்மை அளிப்பார். ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுபவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.